என்னண்ணா ரொம்ப யோசிச்சுன்னு கிடக்குற? ஒன்றும் இல்லைடா, உங்கள் அன்னிக்கு அடிச்சு ரொம்ப தொல்லை குத்துனுக்குறா. நான் டைவர்ஸ் வேணுமாண்ணா? டைவர்ஸ்? அவளை டைவர்ஸ் பண்ணிட்டா சோத்துக்கு சிங்கி தாண்டா அடிக்கணும். அப்போ வேற என்ன டார்ச்சர் குத்துன்னு கிடக்குது? நகை வாங்கி கொடுன்றா, நம்மளால முடியாது. காரு 2-3 வாங்கி போடுன்றா, நம்மளால முடியாது. வீடு வாங்கி போடுன்றா, அதுவும் நம்மளால முடியாது. ஏன் வரதட்சணை வாங்கி தானே கட்டின்னு வந்தேன், அந்த நகையை வைத்து வாங்க வேண்டியது தானே? கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பா. செம்ம உஷா இருப்பா அது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலான்னுக்குறா? எங்கன்னா பார்க்கு கூட்டு போயிட்டு அவளை சமாதானம் பண்ணடா, இல்லைன்னா தூங்க கூட விடாதடா அந்த பேய். எல்லா கவலையும் போக்காதான் ரியல் எஸ்டேட் ஜான்கிறேன். ரியல் எஸ்டேட் ஜானா? யார் நானே? ரியல் எஸ்டேட் ஜான். என்னடா இது? இது மோட்டு போட்டில் வர தண்டனக்கா டான் மாதிரி இருக்குது. இது ரியல் எஸ்டேட் ஜானாமே. ஹலோ, நான் தான் ஜான். எனக்கு ஏன் பண்ணீங்க போன? ஏய், பெரிய ஆள் போல்துரா. ஓ அப்படியா, சொல்லுப்பா. பார்க்கறது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாரா. டால் கிட்ட போனா அதெல்லாம் இடம் வாங்கி கொடுப்பாரு. தம்பி பின்னாடி கொஞ்சம் வா. ஏய் தம்பி வாடா. நான் வரல, நான் டீ குடிச்சிட்டு வரேன். சரி, அப்போ நான் போய் நேக்கிறேன், நீ வா. 4 ஏக்கராவா? நான் முடிச்சிடுறேன். என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஹலோ சொல்லுப்பா. பாண்டிச்சேரியில் 4 கிரவுண்டு முடிச்சிடலாம். ஹலோ திருப்பதியில் 2 சியா? சரி, அதுவும் பார்க்கலாம். ஹலோ, ஏற்கனவே ஒரு சி பேலன்ஸ் இருக்குதுப்பா. அனுப்பலைன்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் உடனே அனுப்ப சொல்லு. ஹலோ தர்மபுரியா? ஓ, ஒக்கனைக்கல் பக்கத்தில் 4 ஏக்கராவா? வாங்கி கொடுத்துட்றேன். அட 3% கமிஷன் கொடுத்துட சொல்லுப்பா, போதும். அடங்கொய்யால பெரிய ஆள் தான் போலகுதா. சரி சரி, நான் முக்கியமான வேலையாகிறேன். போன வை, அப்புறம் பேசுகிறேன். என்ன கேட்ட? இல்லைண்ணா, இடம் ஒன்று வாங்கணும். எதனா உங்களுக்கு தெரிஞ்ச கம்மி ரேட்டில் இருந்தால் சொல்லுங்கண்ணா. பாருப்பா, உனக்கு பட்டா இடம் வேணுமா, புறம்போக்கு இடம் வேணுமா? அண்ணா, பிரச்சனையே வராத இடமா இருக்கணும்ண்ணா. அப்போ வா, கல் நான் தான் போட்டுக்கிறேன். பிரச்சனை இல்லாத இடம் வாங்கிக்கோ. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம்? இது இருக்குப்பா, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த கல்லேருந்து அந்த கல்லேருந்து இந்த கல் வரைக்குமாண்ணா? ஆமாப்பா. ஓ, இது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் போல. இது போய் 10,000 ஸ்கொயர் ஃபீட்ன்றீங்க? ஏக்கரா கணக்கில் வியாபாரம் பண்ணுறேன். எனக்கு சொல்லித்தரேன். நீ பா 2 பவுன் வச்சுக்கிறேன். அண்ணா விசாரிச்சிட்டியா? இதோ விசாரிச்சுன்னுக்கிறேன்ப்பா. இந்த இடத்த போய் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றாருப்பா அவரு. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டா? அவ்வளோ இருக்காது, கம்மியாகுது. 1200 தான் இருக்குமே. அதை தான்ப்பா சொன்னேன். அது சொன்னாக்கா நான் ஏக்கரா கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியாதான்றாரு. அப்படியா? பட்டா இடமா எப்படிண்ணா இது? பட்டா வாங்கிடலாம், நான் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு தாய் பத்திரம்லாம் இருக்காண்ணா? இல்லை, எங்கள் அம்மாவை செத்துட்டாங்க, எங்கள் அப்பாவை செத்துட்டாங்க. நான் உன்னை கைது போட்டேன். எனக்கு ஒரு சந்தேகண்ணா, ஒரு ஏக்கராக்கு எத்தனை சென்ட்டுண்ணா? என்னப்பா நீ சின்ன பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குற? நோ சொல்லுண்ணா, ஒரு ஏக்கராக்கு எத்தனை சென்ட்டுண்ணா? கூட்டி கழிச்சு பாரு, எல்லாம் கரெக்டாக வரும். 10 சென்ட்டு. 10 சென்ட்டாமாண்ணா? அப்போ ஒரு கிரவுண்டுக்கு எத்தனை சென்ட்டுண்ணா? ஒரு கிரவுண்டுக்கு 30 சென்ட்டு. இதுக்கு தெரியாது. ஒரு கிரவுண்டுக்கு 30 சென்ட்டு, ஒரு ஏக்கராக்கு 10 சென்ட்டா? இல்லைப்பா, வளவன்னு பேசிக்கிறேங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்பா, புரியல உங்களுக்கு? சரி, ஒரு சென்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அது சொல்லுங்க. அதிக வாசனை இருந்த சென்ட்டுக்கு 150 ரூபா. அதோட கம்மியாக இருந்தது 100 ரூபா. பாடிக்கு அடிக்கிற சென்ட்டை கேட்கலண்ணா, இடத்தோட சென்ட்டை கேட்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு சென்ட்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அதை சொல்லு. ஒரு சென்ட்டுக்கு 10,000 இருக்குமா? 10,000மா? 10,000 தான். சரி இருண்ணா, ஒரு அடிக்கு எத்தனை இன்ச்சு அதை சொல்லு. ஒரு அடிக்கு எத்தனை இன்ச்சு பாரு. இவனை நம்பியானா இடம் வாங்க வந்த? என்னப்பா சுத்துரு முழிக்கிறீங்களா? நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன் கொஞ்ச நேரத்தில். அப்போ நான் சொன்னதெல்லாம் தப்புன்றியா நீ? அப்போ தப்பு இல்லாமல் கரெக்டுன்றியா நீ? காது பிஞ்சுக்கும். அப்போ நீ சொல்லு கரெக்டா. ஒரு கிரவுண்டுக்கு 5.5 சென்ட்டு. ஒரு கிரவுண்டுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு தெரியுமா? கதை ஒரு நீயே சொல்லு. நோ, நீ சொல்லலாம். 2400 ஸ்கொயர் ஃபீட்ன்றது ஒரு கிரவுண்டு. 1200 ஸ்கொயர் ஃபீட்னா அரை கிரவுண்டு. 600 ஸ்கொயர் ஃபீட்னா அது 1/4 கிரவுண்டு. பொடி பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஏக்கராக்கு எத்தனை சென்ட் தெரியுமா? 100 சென்ட். 10 சென்ட் இல்லை சொட்டை. தப்புப்பா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றையுமே தராம நீ ஒரு பொறம்பு கேட்டத்தை எங்கள் தலைமையில கட்ட பார்க்கற. நீ எங்களுக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்றியா? வாங்கி போட்டீங்கன்னா பொழைச்சிக்க போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம். சிம்பிளான ஒரு கேள்வி. 10க்கு 10 எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அதை சொல்லு. 10க்கு 10 20 ஸ்கொயர் ஃபீட்டு. இது கூட தெரியாது. தம்பி எர்ரா கல்ல நான் கல் போட போறீங்களா? போட தான் போகிறோம். ஐயோ ஐயோ ஐயோ, விட்டுருங்க.